ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி கதை இல்லை பார்த்துக்கலாம். ஸோ கதை இல்லை பார்த்துக்கலாம், நம்ம ஏவோ பிரதர்ஸோட மெலிஷன் மூவி. ஸோ இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன சொல்கிறது, படம் எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லைங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு மூவி. ஸோ ஏவோ பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு நியூ மூவி எடுக்கிறாங்க. ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்குள்ளே போனால் இந்த படம் எனக்கு ஸோ டிசப்பாயிண்டட். நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தில் பற்றி சொல்லணுன்னா. ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நம்ம போயிடலாம். ஏன்னா படத்துல இன்டர்வல் மாதிரிலாம் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தை என்ன சொல்கிறதுனா, ஒரு மெடிசன் படம் நம்ம பார்க்குறோம். சரி, அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா நம்ம அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதில் எது நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரில. பட் படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, காமெடி ஒரு ஒரு கட்டம் நல்ல விதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான சீன்ஸ் மட்டும் தான் இந்த படத்தில் இருக்குது. படத்தை பற்றி சொல்லணுன்னா, கதையே இல்லை பார்த்துக்கலான்ற மாதிரி கதையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் இல்லை. ரொம்ப ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறாங்க. அன்வான்டான சீன்ஸ் வேறு, அன்வான்டான சாங்ஸு. தென் ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, படம் நல்ல படமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை இது பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 25 மினிட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயமா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவே கதையாக கூட கொடுத்துருந்தாலும் நல்லாவா இருந்திருக்கும். அந்த படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க் காமெடி மாதிரியே போய்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சீரியஸான கட்டமும் ஃபன் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை இந்த மாதிரியே ப்ரொமோட் பண்ணியிருந்தா ஆடியன்ஸுக்கு ஓகேவாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான படம் நாங்கள் ஃபன்னாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபன்னாகவே கொண்டு போயிருக்கலாம். கடைசியாக ஒரு 2 நிமிஷமும் ரொம்ப பேடாக நான் ஃபீல் பண்ணேன். கதையில் பார்த்துக்கலாம்ல பாசிட்டிவான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தவர் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிஓபி ஒர்க் பண்ணியிருந்தார். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்ட் ஒர்க்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஒரு கட்டெல்லாம் ஃபாலி சவுண்ட் அப்படியே அமைதியாகவே இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படம் எனக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏவோ பிரதர்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சபிளாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் படம். எனக்கு சத்தியமாக பிடிக்கல, அவ்வளோதான். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். இந்த மூவி பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. கதை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ புரியல, இப்போ புரியுதுன்ற மாதிரி தான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஸோ அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.